பஞ்சாக்கர தேசிகர் திருவடிகள், ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் திருவடிகள், எம்பெருமானின் திருஅருளாலும் குருஅருளாலும் பிறவி பயனாலும் இந்த சிறப்பு மிக்க ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் குரு பூஜை விழாவில் பங்கு பெறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற சான்றோர்கள், பெரியோர்கள் மற்றும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சைவ பண்பாட்டுக் கழகம் மாணவ மாணவிகள் சார்பில் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். பெயர் அறிமுகம். என் பெயர் கலைமதி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், என் பெயர் காயத்ரி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், என் பெயர் இசைகிதர்குமார். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சிவ வணக்கம். இருவரும் அவசரமாக எங்கேயோ செல்வது போல் உள்ளதே. ஆம், உனக்கு தெரியாதா? இன்று நம்முடைய மாநகரில் ஸ்ரீமத் மாதவர் சிவஞான சுவாமிகள் குரு பூஜை விழா நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ளதான் நாங்கள் இருவரும் சென்று கொண்டிருக்கிறோம். விழாவா? எங்கு யார் நடத்துகிறார்கள்? திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி மாநகரில் சைவ சாத்திரங்களையும் ஜோத்திரங்களையும் பன்னெடு காலமாக போற்றி வருகின்ற நம்முடைய சிவநெறி கழகம் மற்றும் காரைக்கால் அம்மையார் பக்த சிவ வழிபாட்டு குழுவினர் ஆண்டுதோறும் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் குரு பூஜை விழாவை நடத்தி வருகின்றனர். அந்த முறையில் இன்று காமாட்சி அம்பாள் திருக்கோவிலில் நடைபெறுகிறது. அதற்கு தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஓ, அப்படியா? யார் அந்த சுவாமிகள்? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சைவ நெறி தலை தோங்க சைவ ராஜதானியாக விளங்குகின்ற நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தில் துறவு பூண்டு சமய பணி செய்தவர்தான் நம்முடைய சுவாமிகள். அவர்கள் எங்கு தோன்றினார்கள்? தாமிரபரணி நதிக்கரையில் பாவநாசம் திருத்தலத்திற்கு அருகில் உள்ள விக்ரமசிங்கபுரம் என்ற ஊரில் பிறந்தார்கள். அன்னாரை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் யார்? தோன்றின் புகழோடு தோன்றுக என்கின்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க தமிழும் செல்வமும் குறைவில்லாத செய்வநெறி வலுவாத ஸ்ரீ ஆனந்த கூத்தருக்கும் மயிலம்மையாருக்கும் சுமார் 200 வருடங்களுக்கு முன்னால் மகனாக பிறந்தார். சுவாமிகளின் இயற்பெயர் யாது? சுவாமிகளுக்கு தாய் தந்தையார் வைக்க இயற்பெயர் முக்கலாலிங்கர். தமிழும் செல்வமும் குறைவில்லாத குடும்பம் என்றது எதனால்? பாபநாசம் தலபுராணம் இயற்றிய முக்கலாலிங்கர் தான் சுவாமிகளின் பாட்டனார். அது மட்டுமா, உலகம்மை பிள்ளை தமிழ் மற்றும் பல பிரபந்தங்களை இயற்றிய நமச்சிவாய கவிராயர் சுவாமிகளை சிறிய தந்தையர். தமிழில் புலமை மிக்க பரம்பரையில் அல்லவா தோன்றியுள்ளார்கள். சுவாமிகளின் இளமை பருவம் பற்றி கூறுங்களே. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்களே, அதுபோல சுவாமிகளும் இளமையிலேயே பெரியோர்களை போற்றி வழங்கும் பண்டிதராக விளங்குகிறார்கள். சுவாமிகள் 5வது ஆண்டு கல்வி பயின்று வரும் சூழலில் ஒரு நாள் வழியில் திருவாவடுதுறை ஆதீன தம்பிரான் சுவாமிகள் சிலர் அவ்வழியே வருவதை கண்டார். அவர்கள் தல யாத்திரையாக பாவநாசம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். இவரோ தம்பிரான் சுவாமிகளை வணங்கி தாங்கள் அனைவரும் அடியேன் இல்லத்திற்கு எழுந்தருளி திரு அமுது செய்து விண்ணப்பித்தார். அவர்கள் சிறு குழந்தையின் பேச்சை கேட்டும் வியந்தும் தயங்கியும் நின்றனர். முக்கலாலிங்கரோ மீண்டும் வற்புறுத்தி அவர்களை அழைத்தார்கள். தம்பிரான் சுவாமிகளும் அழைப்பை ஏற்று அன்னாரின் இல்லம் சென்றார்கள். தன் பாலகன் தவச்சீலர்களை அழைத்து வருவதை கண்ட தாயாரின் உள்ளம் மகிழ்ந்து அவர்களை வரவேற்று உபசரித்து ஆசனத்தில் அமர செய்தார்கள். முக்கலாலிங்கரும் தன் விருப்பத்தை தாயாரிடம் கூற அவர்களும் அதனை ஏற்ற தம்பிரான் சுவாமிகளுக்கு சிறப்பு அமுது செய்தார்கள். முக்கலாலிங்கர் பெருமகிழ்ச்சி அடைந்து தன் தாய் மீது ஒரு வெண்பா பாடினார்கள். சிறு வயதிலேயே வெண்பா பாடும் அளவிற்கு தமிழ் புலமையை கண்ட தம்பிரான் சுவாமிகள் அவர்களை வாழ்த்தி விடைபெற்றனர். சுவாமிகள் திருமணம் செய்தது எப்பொழுது?
முக்கலாலிங்கர் தன் தந்தையாருடன் தம்பிரான் சுவாமிகள் தங்கியிருந்த இடம் சென்று தரிசித்தார்கள். அப்பொழுது அவர்களை பிரிய மனமில்லாமல் அவர்களுடன் தான் செல்ல விரும்புவதாக தாயாரிடம் கூறினார்கள். ஆனந்த கூத்தருக்கு குழந்தையை பிரிய மனமில்லை. ஆனாலும் திருவருள் உணர்த்தியதால் மகனுக்கு இசைத்து அனுப்பி வைத்தார்கள். முக்கலாலிங்கர் தம்பிரான் சுவாமிகளோடு திருவாவடுதுறை சென்று குரு முதல்வர் அதாவது ஸ்ரீ நமச்சிவாய தேசிகரை தரிசித்து அப்பொழுது சின்ன பட்டத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ வேலப்ப தேசிக சுவாமிகளை ஒடுக்கத்தில் சென்று வணங்கி நின்றார்கள். பின்னர் சுவாமிகள் முக்கலாலிங்கருக்கு சிவ தீட்சையும் சைவ சந்நியாசமும் வழங்கி சிவஞான யோகி என்ற தீக்ஷா நாமமும் அருளினார்கள். திருமணத்தில் சுவாமிகளின் சமய பயிற்சி எவ்வாறு இருந்தது? சுவாமிகள் சந்நியாச தீட்சைக்கு பின்னர் தமிழ், சமஸ்கிருதம் என இரு மொழிகளிலும் புலமை பெற்று ஆகமங்கள், சாத்திரங்கள் பயின்று சிவானுபூதி செல்வராய் வீற்றிருந்தார். சுவாமிகள் செய்த நூல்களில் சிறப்பு வாய்ந்தவை அவை. சுவாமிகள் செப்பரை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாள் மீது ஸ்ரீ செல்வநாயகி அகிலாண்ட பதிக்கம், அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ், காஞ்சி புராணம், சோமேசர், முதுமணி வெண்பா உள்ளிட்ட பல நூல்களை ஆக்கியுள்ளார்கள். விநாயக பெருமான் மீது பிள்ளைத்தமிழ் பாடிய பெருமை சுவாமிகள் ஒருவரே சேரும். இது தவிர இலக்கண நூல்கள், பொழிப்புரை நூல்கள், தருக்க நூல்கள், சமய நூல்கள், மறுப்பு நூல், கண்டன நூல்கள் ஆகியவற்றையும் ஆக்கியுள்ளார். இவை எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தாற் போல தமிழுக்கும் பாஷ்யம் இல்லா பெருங்குறையை நீக்கியருளி சிவஞான மாபாடியம் என்னும் நூலை ஆக்கியருளினார். விநாயகப் பெருமான் மீது பிள்ளை தமிழா புதுமையாக உள்ளதே. ஆம், பல புலவர்கள் அம்பிகை, முருகப்பெருமான் என பல தெய்வங்கள் மீது பிள்ளை தமிழ் பாடியுள்ளனர். ஆனால் யாருமே விநாயக பெருமான் மீது பாடவில்லை. அந்த குறையை நீக்க சுவாமிகள் கலைசை செங்கல்லில் விநாயக பிள்ளை தமிழ் பாடியுள்ளார். சுவாமிகள் அருளிய நூல்கள் எத்தனை? இலக்கியத்தில் 15 நூல்கள், இலக்கணத்தில் 3 நூல்கள், தருக்கத்தில் 1 நூல், சமய நூல்கள் 10 நூல்கள், ஆக மொத்தம் 29 நூல்கள் ஆக்கியுள்ளார்கள். மாபாடியம் என்று கூறினீர்களே, மாபாடியம் என்றால் என்ன? பாஷ்யம் என்ற வடமொழி சொல்லின் தமிழாக்கமே மாபாடியமாகும். தாம் கூற வந்த கருத்துக்களை முன்பின் முரணின்றி மூல பிரமாணங்களை கொண்டு விளங்குவது ஆகும். வேறு யார் யார் பாஷ்யம் செய்துள்ளார்கள்? பிரம்மசூத்திரத்திற்கு ஆதிசங்கரர் அத்வைத்தமாகவும், ஆனந்த தீர்த்தாச்சாரியார் வைத்தமாகவும், ராமானுஜர் வசிஷ்டாத்வைத்தமாகவும், நீலகண்ட சிவாச்சாரியார் சிவ வசிஷ்டாத்வைத்தமாகவும் எழுதியுள்ளார். இவைகள் எல்லாம் சைவர்களுக்கு ஏற்புடையதானா அல்லது இல்லையா? நிச்சயமாக ஏற்புடையதில்லை. இவை அனைத்தும் வசிஷ்டரால் எழுதப்பட்ட பிரம்ம சூத்திரத்திற்கு எழுதப்பட்ட பாஷ்யங்கள். அப்படியானால் எது நமக்கு ஏற்புடையது? சைவர்களுக்கு சிவபெருமானால் அருளப்பெற்ற வேதங்களும் சிவாகமங்களும் அதன் வழிவந்த நூல்களும் தான் ஏற்புடையது. சிவஞான மாபாடத்தை பற்றி கூறுங்களேன். சிவாகமங்கள் மூலமாக சிவபெருமான்